ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முடி உதிர்தல், இளநரை, பொடுகு இது எல்லாம் ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது. இதுக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க. அதாவது பொதுவாகவே நாம் கெமிக்கல் கலந்த அந்த ஷாம்பு, ஊட்டச்சத்து இல்லாத உணவு இதையெல்லாம் எடுத்துக்கும் போது நிச்சயமாக நம்ம தலைமுடி கூட கொஞ்சம் தான் கொட்ட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நாம் உள்ளுக்கு சத்தான உணவுகளை எடுத்துக்கணும். ஊட்டச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கும் போது நிச்சயமாக நம்மளோட தலைமுடியோட வேர்க்கால்கள் நல்ல வலிமையாக இருக்கும். அப்போ முடி உதிராது. நமக்கு இயற்கை கொடுத்த பொக்கிஷம் தான் கருவேப்பிலையை ஜூஸாக குடிக்கிறவங்க ஜூஸாக குடிங்க. அப்படி இல்லைன்னா கருவேப்பிலையை ஒரு 1/4 கிலோ வாங்கி நல்லா கழுவிட்டு அதை இதை மாதிரி உருவி ஒரு தாம்பலத்துலேயோ எதுலையாவது கொட்டி டெய்லி நிழலில் உலர்த்தணும். அதாவது நாம் தூங்குறோம்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி தட்டை வச்சிட்டிங்கன்னா போதும், நல்லா காஞ்சிரும். ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறமா அதை எடுத்து வெயிலில் ஒரே ஒரு தடவை காய வச்சுட்டு இந்த மாதிரி கையில் கசக்கி பார்த்திங்கன்னா உடையுதில்ல, இந்த மாதிரி டைமில் அதை எடுத்து மிக்சியில் அப்படியே தூளாக பொடி மாதிரி நுணுக்கி வச்சுக்கிட்டா போதும். கருவேப்பிலையை அப்படியே வெயிலில் காய வச்சு நாம் நுணுக்கணும்னு வச்சுங்களேன், அது பச்சையாக இருக்காது, கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட சத்துக்களும் அழிஞ்சிரும். இந்த மாதிரி நிழலில் உலர்த்தி ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் வெயிலில் காய வைக்கும்போது அதோட சத்துக்கள் வீணாகாது. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த பொடியும் பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும். இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல சல்லடையில் சலிச்சுட்டு ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுருங்க. கொட்டி வச்சுட்டு டெய்லி சாப்பிட்றப்ப மதியானம் சாதத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பிடி சாதத்தில் இதை 1 ஸ்பூன் போட்டு நெய்யோ அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் பிடிச்சிச்சின்னா நல்லெண்ணெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா போதும். தொடர்ந்து இடைவிடாமல் 48 நாளைக்கு சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக தலைமுடி உதிராது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை யார் வேணால் சாப்பிடலாம். இது ரொம்பவே நல்லது. மெயினாக பெண்களோட முடி வளர்ச்சிக்கு இது ஒரு அற்புதமான மருந்துன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றப்ப தலைமுடி உதிரவே உதிராது. வளர்ச்சிக்கு மட்டும் கிடையாது, இன்னும் பல நோய்களுக்கு இது ஒரு அற்புதமான மருந்துன்னே சொல்லலாம். அதனால் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால கண் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் நீங்கும், கண்கள் நல்ல வலிமை பெறும். ஏன்னா இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. உணவால் முடியாதது எதுவுமே கிடையாது. உங்களாட்டி இந்த மாதிரி பொடியாக செஞ்சு சாப்பிட முடியலைன்னா பரவாயில்ல, துவையலாக செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஜூஸாக குடிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 48 நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா போதும், நிச்சயமாக ஒரு முடி கூட உதிராது. இதை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வர்றதுனால இளநரை சுத்தமாக வரவே வராது. தலைமுடி கருப்பாக நல்ல அடர்த்தியாக இருக்கும். தலை சம்பந்தப்பட்ட பல்வேறு நோய்கள் வராமல் பாதுகாக்கலாம். அதனால் அவசியம் இதை குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மரம் நல்லா இருக்கணும்னா மண்ணும் நல்லா இருக்கணும், மண்ணில் ஊற்றுற உரமும் நல்லா இருக்கணும். அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றது அது வேர்க்கால்களுக்கு. இப்போ இது வெளிப்பூச்சு ஹேர் பேக்கு. ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா கழுவி ஆஞ்சு சுத்தம் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கங்க. இது கூட நாம் தண்ணிக்கு பதிலாக ஒரு 4 ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தயிர் பிடிக்கல, எனக்கு தயிர் ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் தண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சாச்சு. நீங்களே பாருங்கள், நான் தயிரில் தான் அரைச்சிருக்கேன். சளித்தொல்லை உள்ளவங்க, சைனஸ் பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாமான்னு தாராளமாக நீங்கள் கேட்பீங்க. எனக்கு தெரியும், எனக்குமே சளி பிரச்சனை, சைனஸ் பிரச்சனை எல்லாமே இருக்குது. இது ஒரு பெரிய காரணம் கிடையாது. தாராளமாக தைரியமாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் கிடையாது. அவங்களாம் 20 நிமிஷம் ஊற வச்சு தேய்ச்சாங்கன்னா நாம் 10 நிமிஷத்தில் முடிச்சுக்கணும், அவ்வளோதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. நம்பிக்கையோடு செய்யுங்க எதாக இருந்தாலும், அப்போ தான் நல்லது. இப்போ இப்படியே நம்ம தேய்ச்சி குளித்தோன்னா கொஞ்சம் நாராக இருக்கும். அதை ஒரு சல்லடையால் இந்த மாதிரி வடிகட்டிடுவோம். நல்லா இறுக்கி புழிஞ்சிருங்க. இது மாதிரி புழிஞ்சிட்டு இப்போ இந்த சாரை நாம் தேய்ச்சி குளிக்கும்போது கண்டிப்பாக நம்ம தலைமுடி நல்ல கருகருன்னு அடர்த்தியாக ஆரோக்கியமாக வளரும். இந்த ஜூஸை நம்ம தலைமுடியில் வேர்க்கால்களில் படுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் தடவி அப்படியே 20 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தலை குளிச்சிங்கன்னா போதும். ஷாம்பு போட்டுலாம் குளிக்க வேணாம், அப்படியே சும்மா அலசிட்டு வாங்க. அடுத்த நாள் வேணால் நீங்கள் ஷாம்பு போட்டு குளிச்சுக்கலாம். மேக்ஸிமம் என்னை பொறுத்தளவு ஷாம்பு போடாதீங்க, சியக்காய் போட்டிங்கன்னா பெஸ்ட்டு. இது மாதிரி தேய்ச்சி குளிச்சுட்டு வர்றப்ப உங்களுக்கு தலையில் இருக்க அந்த பல்வேறு நோய்கள் நீங்கும். பாக்டீரியா, அரிப்பு, பொடுகு இது எல்லாம் நீங்கும். இது மாதிரி நீங்கினாலே முக்கால்வாசி முடி கொட்டுறது நிற்கும். முடி கொட்டுறது நின்னாலே முடி கண்டிப்பாக வளர ஆரம்பிக்கும்.
இதை நாம் தொடர்ந்து தேய்ச்சிட்டு வாரத்துக்கு ஒரு 3 தடவை தேய்ச்சி குளிச்சுட்டு வர்றப்ப நம்மளோட இளநரை பித்தநரை இது எல்லாமே சரியாகும். தலைமுடி நல்லா அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும். வேர்க்கால்களும் நல்லா உறுதியாகவும் வலிமையாகவும் இருக்கும். இது அனுபவபூர்வமான உண்மை. தொடர்ந்து தேய்ச்சி நாம் குளிச்சுட்டு வர்றப்ப நம்மளோட இளநரையை முற்றிலும் தடுக்கலாம். இளநரை மட்டும் கிடையாதுங்க, வயசானாலும் வர்ற அந்த நரையை கூட நாம் தடுத்துடலாம். இதை சின்ன வயசுலேருந்தே உங்கள் குழந்தைங்களுக்கும் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. அவங்களுக்கு தயிர் தேய்ச்சி குளிக்க பயமாக இருந்துச்சுன்னா வெறும் தண்ணியில் கலந்து கூட இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தால் போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். முடி கொட்டுறது நிற்கும். ஒரு நாளைக்கு 50 முடி கொட்டலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் 50 முடி ஒரு நாளைக்கு கொட்டுனுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு வாரத்துலேயே அவ்வளோ முடியும் காலி ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் இருக்கும்போதே சுதாரிப்பாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றதுனால பொடுகு தொல்லை, வறட்சியான கூந்தல் இது எல்லாமே சரியாகுது. தலைமுடியும் அடர்த்தியாக ஆரோக்கியமாக நல்லா கருமையாக பளபளப்பாக வளருது. எப்போவுமே இருக்கும்போதே நாம் சுதாரிச்சுக்கிறது நல்லது. இழந்ததுக்கப்புறம் வருந்தி புண்ணியம் கிடையாது. வருமுன் காப்பது தான் சிறந்தது. கொட்டை விட்டுட்டு பின்னாடி கஷ்டப்பட்டு புண்ணியம் கிடையாது. அதனால் முடிஞ்சளவு நம்பிக்கையோட சத்தான இயற்கையான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கங்க. நிச்சயமாக நலம் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.